நீங்க கூட்டணிக்குள்ள முரண்பாடு அதெல்லாம் விட்டுருங்க. நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலேயே முரண்பாடு இருக்குது. அவர் கடைசி வரலும் வந்து எப்படியாவது இவர்களையெல்லாம் மலைத்துக்கிட்டு தனி கூட்டணி அமைச்சுக்கலாம், நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. ஓகே, இருந்தது. இப்ப எல்லாத்தையும் மிரட்டி அவரை உட்கார வச்சுட்டாங்கல்ல. அப்ப எத்தனை பேரை தான் மிரட்டிங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு கல்யாணம் நடத்தணும்னா ஒண்ணு மாப்பிள்ளை மிரட்டலாம், இன்னொன்னு பொண்ணை மிரட்டலாம். ரெண்டு பேரையும் சேர்ந்து மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த குடும்பமே உருப்படாது. மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சாலே உருப்படாது, ரெண்டு பேர் சேர்ந்தாலே. இங்க நீங்க எல்லாரையும் மிரட்டி எல்லாரும் மாமனார் மாமியார் மச்சான் எல்லாம் மாமனார் மச்சான் எல்லாமே கூட்டத்துக்கு வந்தவன்ல இருந்து எல்லாருமே பந்த முழிக்கிறான். இவங்களோட தான் சேர்ந்து நாங்க வந்து களத்துல வேலை செய்யணும்னா, நான் சொல்றேன், நயினார் நாகேந்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பாஜக வீழ்த்தப்படணுங்கிற இன்டென்ஷன் இவருக்கு அண்ணாமலைக்கு இருக்குமா இருக்காதா? இந்த கூட்டணி சோபிச்சிருச்சுன்னா அவருக்கு நெருக்கடி வரும் இல்லையா? நான் உருவாக்கி வச்சதுதான் பாஜக அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்கிற பிம்பத்தை தான் இதுவரைக்கும் அண்ணாமலை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரு வேலை செய்வார் எப்படி? அவர் எதிர்பக்கமா எழுப்பார்.